ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நமது இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 23வது கவர்னராக இருந்த ரகுராம் கோவிந்தராஜன் அவர்களுடைய சிக்னேச்சர் பண்ணிய 10 ரூபாய் கரன்சியை வெளியாக்கியிருக்காங்க. இவங்க 2013 முதல் 2016 வரை ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்காங்க. இந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிகாகோ யூனிவர்சிட்டியில் கமர்ஷியல் ப்ரொஃபஸராக பணியாற்றிருக்காங்க. இவங்களை இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் 2008 இவங்களை இந்திய அரசின் பொருளாதார ஆலோசகராகவும் இந்தியாவுடைய ஆர்பிஐ கவர்னராகவும் நியமிச்சிருக்காங்க. இது ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான கரன்சி. அந்த கரன்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் காந்தி அவர்களுடைய உருவம் பதித்திருக்க வலது புறத்தில் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபாய் என்றும், மேற்பகுதியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்றும் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இடது பக்கத்தில் இடது மையத்தில் புலிக்கு பின்னால் காண்டாமிருகமும் யானை தலையும் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரன்சி நோட்டு இது. அநேகமாக அனைவரும் இந்த நோட்டை பயன்படுத்தியிருப்போம். யார் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க, இல்லை உங்கள்கிட்ட கலெக்ஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.